வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி கேரளாவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது. அதே வழியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி முதல் கிழக்கு பகுதி வரை, தென்கிழக்கு பகுதி வரை வளிமண்டல கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் நாட்கள் நவம்பர் 18, 19 தேதியில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, மேலும் தென்காசி மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை, விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை, தேனி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் இரவு நேரங்களில் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. இப்போது இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வுநிலை சற்று இன்று முதல் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் இன்று இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் மழை கொடுக்க இருக்கிறது. பெரும்பாலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் மழை கிடைக்க வைப்பது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் இன்று இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை தொடங்க இருக்கிறது. நாளை அதிகாலை முதல் தொடர்ந்து விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. இன்று தொடங்கும் மழை நாளை தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, அதே வழியில் கும்பகோணம், நெய்வேலி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கொடுக்க இருக்கிறது. அதே வழியில் வெயில் வந்த பிறகு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். சென்னை, மேலும் வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் படிப்படியாக முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 16ஆம் தேதி மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி வரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாளை மாலை தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கு மிதமான மழையாகவும், தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதிகளும் லேசான சாரல் மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 16ஆம் தேதி நாளை 16ஆம் தேதி தென் மாவட்டங்கள் லேசான மிதமான மழையாகவும், அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த இடங்களெல்லாம் கனமழையாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் நவம்பர் 17ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிவிடும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்கள் என்று காலை 10 மணிக்கு பிறகு மழை தொடங்கும். கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய நேரங்களில் மழை தொடங்க இருக்கிறது. இரவு நேரங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவு நேரங்களில் மழை தொடங்கும். நவம்பர் 17ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும். கடலோர மாவட்டங்களுக்கு விட்டு மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் காலை 10 மணிக்கு பிறகு மழை தொடங்கி விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 19ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 20ஆம் தேதி நிகழ்வு மாலத்தீவு, லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரும்பாலும் திருச்சிக்கு மேற்குள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 20ஆம் தேதியை பொறுத்தவரை இந்த நிகழ்வு பெரிய அளவில் மழை கொடுக்காவிட்டாலும் நவம்பர் 20ஆம் தேதியே இலங்கைக்கு
அருகே ஒரு காற்று சுழற்சி தீவிரமடைந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வு நவம்பர் 21ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும். நவம்பர் 21ஆம் தேதியே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது. அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள், மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்குமே நவம்பர் 21ஆம் தேதி மழை கொடுத்துவிடும். நவம்பர் 22ஆம் தேதி தமிழகத்தில் அந்த நிகழ்வு பரவலான மழை பொழிவாக கொடுக்கும். நவம்பர் 23ஆம் தேதி பரவலாகவே கனமழையாக கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் தென் சீனக்கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து இலங்கை அருகே ஒரு தாழ்வு நிலையாக நிலை கொண்டு கன முதல் மிக கனமழையாக கொடுக்க இருக்கிறது. நவம்பர் 24ஆம் தேதி ஏற்கனவே இலங்கை அருகே ஒரு நிகழ்வு வலுவடைந்து கொண்டிருக்கும். தென் சீனக்கடலிலிருந்தும் வந்து வேகமாக இலங்கை அருகே நிலை கொண்டு கன முதல் மிக கனமழை இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு கன முதல் மிக கனமழையாக நவம்பர் 24ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் வாய்ப்பு நவம்பர் 24ஆம் தேதி. நவம்பர் 25ஆம் தேதியும் கன முதல் மிக கனமழை, அதிகன கிடைக்கும் அளவுக்கு அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதி இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து மேலும் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்க வைப்பது. நவம்பர் 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழை, ஓரிடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு பாதிக்கும் மழையாக கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நவம்பர் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெற்று நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 27ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கொடுத்து கொண்டிருக்கும், பாதிக்கும் மழையாகவே. அதே வேளையில் தெற்கு கேரளா ஒட்டி அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கும். கேரளா தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்திருக்கும் நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும், தென்மேற்கு வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்தாலும் அரபிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்துருக்கும். வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு வட மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையாக கொடுத்து கொண்டிருக்கும், வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. நவம்பர் 28ஆம் தேதி சென்னை அருகே நிலை கொண்டு வட மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு. டெல்டா மாவட்டங்களுக்கு நவம்பர் 28ஆம் தேதி மழை சற்று குறைய வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு சென்னையில் கரை கடந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் அரபிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 15ஆம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்கள், மேலும் நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள், அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்கள் கடல் ஓரங்கள், மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதே வேளையில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், வடக்கு கடலோர மாவட்டங்கள், சென்னைக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 17ஆம் தேதி கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்குள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவுக்குள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் டெல்டா மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 20ஆம் தேதி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள், திருச்சிக்கு மேற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். நவம்பர் 21ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே நிலவிருக்கும். அந்த நிகழ்வு 21ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள், கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் தொடங்கி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 22ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்த காற்று சுழற்சி மூலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கும் பொழுது நவம்பர் 23ஆம் தேதி மேலும் மழைப்பொழிவு அதிகரித்து கொண்டு இருக்கும். மேலும் ஒரு நிகழ்வு தென் சீனக்கடலிலிருந்து வரும் நிகழ்வு நவம்பர் 24ஆம் தேதி இலங்கை அருகே நிலை கொண்டு கன முதல் மிக கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை, டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே செல்ல டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும்
கர்நாடக எல்லோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நவம்பர் 26, 27 தேதிகளில் பாதிக்கும் மழையாகவே கொடுக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இந்த நிகழ்வு வடக்கே செல்லும் பொழுது ஒரு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நவம்பர் 26ஆம் தேதி நிலை கொண்டு தென் மாவட்டங்களுக்கு 27, 28 தேதிகளில் மழை கொடுத்து கொண்டிருக்கும். வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வட மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.